ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் வந்திருக்கனால அதோட சிலபஸையும் கம்பேர் பண்ணி டிஎன்பிஎஸ்சி ஜுவாலஜி, டிஎன்பிஎஸ்சி போஸ்ட் கிராஜுவேட் ஜுவாலஜி அந்த சிலபஸில் இருந்தும் முக்கியமான டாபிக்ஸ்லாம் நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் தான். லைக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள், கொஷின் பேங்க் டெஸ்ட் வைங்க, கொஷின் பேங்க் ஷேர் பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய முன்னாடியே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இத்தனை நாள் நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன். பட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீடியோ அல்லது அப்கமிங் வீடியோ வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஷேர் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி ஜுவாலஜி தான். இப்போ ரீசெண்டாக அந்த எக்ஸாம் தானே வருது. ஏன்னா பிஜிடிஆர்பி வந்து கொஞ்சம் ஆனுவல் பிளானர் தள்ளி போகலான்ற மாதிரி நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் ஜுவாலஜி டிகிரி லெவல் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ ப்ராபப்ளி அதுவாக தான் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷனாக தான் இருக்கும். நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்களாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மாடல் கொஷின் எடுக்கிறீங்கன்னா அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஷின் ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆப்ஷனோட இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு லார்வா நேம் கொடுத்து இதோட அடல்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ ஏபிசிடி ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உங்களோட ஸ்டடி மெட்டீரியலை பார்க்கலாம், அல்லது கூகுள் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அது படிக்கிற மெத்தட் கிடையாது. ஆப்ஷன் ஏயோட லார்வா என்னது, ஆப்ஷன் பியோட லார்வா என்னது, ஆப்ஷன் சியோட லார்வா என்னது, ஆப்ஷன் டியோட லார்வா என்னது, இது 4யுமே நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு கொஷின் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதே கொஷின் வந்து நம்மளுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு கொஷின் ஆன்சர் அப்படி படிச்சுட்டே போகிறது வேஸ்ட்டு தான். அப்போது இது மாதிரி கொஷின்ஸ் வரலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 4 ஆப்ஷனுக்குரிய இன்ஃபர்மேஷன், 4 ஆப்ஷனுக்கும் என்ன கொஷின் வரலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஆப்ஷனில் இருக்க 4 ஃபங்க்ஷனுக்கும் என்னென்ன ஹார்மோன்றதை நீங்கள் பார்த்து வச்சிடணும். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா அதோட ஆன்சரை செக் பண்ணுவீங்க, அல்லது ஆன்சர் கீ உங்கள் கையில் இருக்கும் இல்லையா. ஆன்சர் கீ இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூகுள் பண்ணுவோம், அல்லது நம்மகிட்ட இருக்க ஸ்டடி மெட்டீரியலை தேடுவோம். என்னைய கேட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஸ்டடி மெட்டீரியலில் தான் அதை தேடணும். அது என்ன சாப்டராக இருக்கணும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த சாப்டரில் போய் நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே கூகுள் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட், அது ஒரு நல்ல ஆப்ஷனே கிடையாது. உங்களோட ஸ்டடி மெட்டீரியலில் நீங்கள் அதை செக் பண்ணணும். அது எந்த பேஜில் இருக்குது எல்லாமே நீங்கள் அப்போ தான் நீங்கள் அடிக்கடி உங்களோட ஸ்டடி மெட்டீரியலை ஓப்பன் பண்ணி பேஜ் பை பேஜ் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ எந்த சாப்டர்னு பார்த்தா அந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டர் அல்லது ஒரு மார்க்கர், மேக்ஸிமம் வந்து இதுக்கு ஒரே கலர் ஹைலைட்டர் வச்சுக்கோங்க. இந்த ஹைலைட்டரை வச்சு அந்த அந்த ஆன்சரை அந்த 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 சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அகைன் உங்களோட ஸ்டடி மெட்டீரியல் எடுக்கும்போது, படிக்கிறதுக்கு எடுக்கிறட்டும், ரிவிஷன் பண்ண எடுக்கையில் இந்த கலர் ஹைலைட்டர் இருந்தாலே ஓகே இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எப்பயுமே என்னென்னா பார்க்கும்போது நீங்கள் நோட் புக் வச்சுக்கணும். என்னை கேட்டால் நீங்கள் படிக்கும்போது 3 நோட் புக் வச்சுக்கணுங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் 3 நோட் புக் இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது எரர் அனாலிசிஸ் நோட் புக்னு ஒன்று வச்சுக்கணும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஓரலாக ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி நீங்களே ஆன்சர் மார்க் பண்ணிட்டே வாங்க. அப்போ என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் அதில் எழுதி வச்சுக்கணும். டேட் போடணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த கொஷின்னு, 2018 டிஆர்பி, 2022 டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு நம்பர், இயர் அண்ட் நம்பர் எழுதி வச்சிடணும். அல்லது உங்களுக்கே நீங்கள் நம்பர் போட்டுட்டு எழுதி வச்சிடணும். அது பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, லைக் 200க்கு 78 தான் வாங்கியிருக்கேன், 200க்கு 112 வாங்கியிருக்கேன், அதை நீங்கள் எழுதி வச்சிடணும். இது கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைக்கணும். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும்
அடுத்தடுத்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணும்போது உங்களோட ப்ராக்ரஸை காட்டும். நீங்கள் எந்த மார்க்லேருந்து எங்கே வந்திருக்கீங்க. நான்லாம் வந்து 150க்கு 37 மார்க் வாங்கின பேப்பர் கூட என்கிட்ட இருக்குது. அப்படி கூட நாங்கள் ரொம்ப கம்மியாலாம் கூட மார்க் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ எரர் அனாலிசிஸ் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். எரர் அனாலிசிஸ் நோட் புக் எதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இப்போ ஒரு கொஷின் எடுக்கிறீங்க, ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் அதோட ஆன்சர் என்ன, ஏ. நீங்கள் கரெக்ட்னா ஓகே, இல்லை நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உண்மையிலே அதோட ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பிக்கு என்ன வரும், சிக்கு என்ன வரும், டிக்கு என்ன வரும், அதில் எழுதி வைக்கணும். தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் ஏன் இது தப்பு பண்ணேன், நான் இது ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஏன் தப்பு பண்ணேன்னு சொல்லி எழுதி வைங்க. இல்லை இது நான் எதுவும் படிக்கலை அப்படின்னாலும் அதோட இன்ஃபர்மேஷன் என்னோடய ஸ்டடி மெட்டீரியல் எந்த பேஜில் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour 1.5 hour ஆகுது அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. எரர் அனாலிசிஸ் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம், கண்டிப்பாக ஆகும். ஸோ எரர் அனாலிசிஸ் நோட் புக் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்ன்றது நீங்கள் ஒரேடியாக உட்காந்து பார்க்கணும்னு இல்லை, ஒரு 10 கொஷினாக பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20 கொஷினாக நீங்கள் வந்து ஒரு சிட்டிங்கில் உட்காந்து நீங்கள் எரர் அனாலிசிஸ் பண்ணலாம். பட் எவ்வளோ தூரம் கொஷின் அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு எரர் அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கொடுத்துருக்க கொஷினோட 4 ஆப்ஷன்ஸுக்குமே நீங்கள் எரர் அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். அந்த 4 ஆப்ஷன்ஸோட ஆன்சரையுமே நீங்கள் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதுக்கடுத்து ரிவிஷன் நோட் புக்னு ஒன்று வச்சுக்கோங்க. 2வது நோட் புக் ரிவிஷன் நோட் புக். இதில் என்ன வரணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு பேஜும் ஒரு இதுக்கு அலாட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் ஒரு பேஜ் எடுத்திங்கன்னா அதில் லார்வல் ஃபார்ம்ஸ் மட்டும் எழுதிட்டே வரணும். புரியுதா? லைக் எக்கினோடர்மேட்டாவோட லார்வா என்னது, ட்ரோகோஃபோர் எதோட லார்வா, அனலிடாவோட லார்வா எது, இந்த மாதிரி லார்வல் நேம்ஸாக எழுதிட்டு வரணும். லார்வல் நேம்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்தே தான் தீரும். ஓகே, அதே மாதிரி இன்னும் ஒரு 2 பேஜ் தள்ளி ஹார்மோன்ஸ்க்குன்னு ஒரு பேஜ் விட்டுருங்க. அப்போ ஹார்மோன்ஸ் பற்றி கொஷின்ஸ் வரும்போது ஃபுல்லாக அந்த ஹார்மோன்ஸ் பற்றி நீங்கள் எழுதிட்டே வரணும். இது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணையில் ஈஸியாக இருக்கும். ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணும்போது பேஜ் பை பேஜ் எடுக்காமல் ஒரு லார்வல் ஃபார்ம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சாக அந்த நோட் புக் ஃபுல்லாக மொலஸ்கோட லார்வா இது, எக்கினோடர்மேட்டாவோட லார்வா இது, பிளாஸ்மோடியமோட லார்வா இது, இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். இது வந்து நான் சொல்கிறது ரிவிஷன் நோட் புக்கில் லார்வாக்கு ஒரு பேஜ், ஹார்மோன்ஸ்க்கு ஒரு பேஜ், சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு பேஜ், ப்ளாய்டி இருக்கும், மோனோப்ளாய்டி ஜெனட்டிக்ஸில் படிப்போம் இல்லையா, அந்த ப்ளாய்டிக்குன்னே ஒரு பேஜ் ஒதுக்கிடணும். ஓகே, இந்த மாதிரி ரிவிஷனுக்குன்னு ஒரு பேஜ் ஒதுக்கிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அதுக்கப்புறம் நோட்டு இது 3வது. இது எல்லாருமே நம்ம வச்சுருப்போம். நம்ம எந்த புக்கை பார்த்து படித்தாலும் அந்த புக்கில் ஒரு பேஜ் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் என்ன வரும், என்ன இருக்குது, அதை நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சி வச்சுக்கலாம், இல்லை பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கலாம். அப்படியே நோட்ஸை எழுதாமல் ஃபஸ்ட்டு அந்த உங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் படித்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு, இது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நோட் எழுதுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலையுமே எப்போ பார்த்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. இன்னொரு நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு நல்லா புரியும், மனசில் நல்லா ஏறும். இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள் இல்லை அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நோட்ஸ் எழுதி வச்சுருங்க. நான் அதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சொன்னால் கூட உங்களுக்கு எது அதில் ஆப்டாக உங்களுக்கு புரியுது அப்படின்றத நோட்ஸாக எடுத்து வச்சுருங்க. ஸோ நோட் வந்து யூனிட் வைஸ் நீங்கள் எழுதிட்டே வரணும். நோட்டுக்கு பக்கத்தில் இந்த நோட்டில் நான் எந்தெந்த யூனிட்லாம் எழுதியிருக்கேன், யூனிட் 1 இன்வெர்டிபிரேட்டா, யூனிட் 2 கார்டேட்டா, யூனிட் 3 டெவலப்மெண்டல் பயாலஜி, இந்த நோட்டில் நான் என்னென்னலாம் எழுதியிருக்கேன்றது ஃப்ரண்ட்டில் இண்டெக்ஸ் பேஜில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 நோட்டு, அது பெரிய நோட்டு தேவைப்படுங்க. நோட்டு மட்டுமே 3 நோட்டு தேவைப்படும். அப்படி இருக்கையில் எந்தெந்த சாப்டர்லாம் இதில் இருக்குன்றதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் எழுதி வச்சுக்கணும். ஸோ 3 நோட் நான் சொல்லிட்டேன். இது 3 நோட்டுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்ம ஒரு சாப்டர் படித்து முடித்ததுக்கப்புறம் அட்டன் பண்ணுமா, சாப்டர்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே அட்டன் பண்ணுமா அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கலெக்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நான் ஒன்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு தான் நான் கொஷின்லாம் கலெக்ட் பண்ணுவேன், எல்லா சாப்டரையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன் அப்படிலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அட்டன் பண்ணி பார்க்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போடையில் தான் உங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் கொஷின் வருது. அப்போ நீங்கள் ஒரு பேஜ் எடுத்து படிக்கும்போது
வேகாக படிக்காமல் இதில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்க்கு என்னென்ன டை யூஸ் பண்ணலாம், மெத்தில் ஆரஞ்சு, ப்ளூ கலரு அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, வைட்டல் ஸ்டெயின், அந்த மாதிரி எந்த ஸ்டெயின் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேஜை பார்க்கும்போது இதெல்லாம் ஆப்ஷனாக வச்சு இதை கொஷினாக கேட்கலான்னு உங்களுக்கே ஃபார்ம் ஆகும். நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்களோ, நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை ப்ரீவியஸ் இயர் கொஷின் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை மாடல் கொஷின் கிடைக்குது எங்கேயாவது, அதெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே பண்ணணும். இல்லை நான் எல்லா சாப்டரும் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட தான் ஒரு பேஜை எடுத்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதில் என்ன கேட்க போகிறாங்க, ஃப்ளாஜெல்லாக இருக்கிற புரோட்டோசோவா எதுன்னு கேட்பாங்க. ஸோ மாஸ்டிகோஃபோரா, ஆப்ஷன்ஸில் என்ன வரும், மாஸ்டிகோஃபோரா, ரைசோபோடா, ஸ்போரோசோவா, இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஒரு சாப்டரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரலாம், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வரலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோன்னா அது தூக்கி போடுற விஷயமே கிடையாது. அதை திரும்ப பார்க்கணும், ரீவிசிட் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அதாவது திரும்ப நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒரு மெத்தட், அல்லது அந்த கொஷினையும் நம்ம எரர் அனாலிசிஸ் நோட் புக் இருக்கு இல்லையா, அதையும் வச்சுட்டு ஓகே இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த கொஷின் ஏற்கனவே இப்படி பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரீவிசிட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரிவைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சாதாரணமான நம்ம சும்மா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிற விஷயம் கிடையாது. அதில் இவ்வளோ இருக்குது. அதுக்குன்னு தனி நோட் புக் போடணும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எவ்வளோ கிடைக்குதோ அதே நேரத்துக்கு மாடல் கொஷினும் எங்கேயாவது கிடைச்சா நீங்கள் போடுங்க. எனக்கு கிடைக்கிற கொஷினில் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி ஜுவாலஜி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறதா இருக்கேன். தேங்க்யூ.